இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். அதில் கமெண்ட் நெறைய பேர் வந்து ரொம்ப உருக்கமா கேட்குறீங்க. என்னன்னா, "எங்கள ஏமாத்திட மாட்டாங்களா? நல்லது நடக்கும்ல." அப்படின்ற மாரி. எனக்கு அதனால அடுத்த வீடியோ இப்போ உடனே திரும்ப போடுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். இதில வந்து நம்ம தப்பு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் த ஓஎஸ்எம் கரெக்ஷன் அண்ட் சிபிஎஸ்சியில் நடந்த சில சில ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த குளறுபடிகள் நிறையா இருக்குது. ஹேக்கிங் அண்ட் வெப்சைட் ப்ராப்ளம், கிராஷிங். இப்போது என்ன நடக்குதுன்னே தெரியல. 1 வீக்காக ஈவன் எந்த நியூஸ் சேனல்ஸும் பேசலை, எந்த கவர்மெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க பேசக்கூடாதுன்ற விஷயத்த. சரி, நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துப்போம். தேவையில்லாமல் அதில் ஆராய்ச்சி பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ளே போகணுன்றதை நான் சொல்லலை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சார் ஏன் சார் இந்த மாதிரி வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் இதுக்காக நம்ம வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்ல, அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். அந்த அந்த கான்செப்டில் நான் தனியாக பேசுகிறேன் ஒரு வீடியோக்கு. பட் நான் உங்களுக்கு இப்போதைக்கு ரியாலிட்டியை பேசுகிறேன். நான் வந்து தேவையில்லாமல் வந்து உங்களை வந்து ஆதங்கப்படுத்தியோ கஷ்டப்படுத்தி இல்லை உங்களை இன்னும் ஓவர் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு நான் நினைக்கல. சிம்பிளாக நான் வந்து ஃபேக்டை சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்ன்றதையும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு நம்ம ரூமர்ஸ் நிறைய கேட்குறோம் இல்லையா, சிபிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி சம்திங் நடந்து டோட்டலாகவே வந்து ஏதோ வந்து ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையாக இருக்காதுன்னு நம்ம நம்புவோம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது உண்மையாக இல்லைன்றதை நம்ம நம்புவோம். அண்ட் இதை எந்த நியூஸ் சேனலும் போட்டிருக்க மாட்டாங்க. சில இடத்துல நீங்கள் மேபி சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது இருந்து வந்திருக்கலாம் சில பேருக்கு. ஓகே, அண்ட் அந்த அளவுக்கு போகாதுன்றதை நம்புவோம். 20th ஜூன் ஆர் 25th ஜூன் மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்குள்ளே வந்து நமக்கு ரீவேல்யூவேஷனோட ரிசல்ட் வந்துடும். அது பாசிட்டிவாக வரும்னு நம்ம நம்புவோம். எது எப்படி நடந்திருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாக வரும்ன்றதை நம்ம நம்புவோம். அண்ட் பாசிட்டிவாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது பண்ணாதான் பீப்புள் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு அது குறையுன்றதை வந்து நம்ம லைக் நீங்களே பார்க்கலாம் ஆன்லைன் நெட்டில் சேனல்ஸில் எல்லாத்துலேயும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் இப்போ வந்து நீங்கள் கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஆர் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் என்ன நான் சொல்ல வர்றதுன்னா, சப்போஸ் அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 17 லாஸ்ட் டேட் சொன்னாங்களே, அது கிடையாது. ஓகேங்களா? நான் கால் பண்ணியே கேட்டுட்டேன். ஏன்னா ஆன்லைனில் அப்படி இருக்குது. பட் நான் கால் பண்ணி கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஃபிஷியலாக வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்கள் தரல, ஸோ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பயப்பட வேண்டாம். கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் அந்த டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25th ஜூன் வந்து நமக்கு ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வருது இல்லையா, அது கூட சேர்ந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க. மேபி காலேஜ் கொஞ்சம் தள்ளி போகலாம் டேட்டு. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய பேர். இந்த மார்க்ஸ் ஒரு 5 மார்க் இருந்ததுன்னா நான் இந்த விஐடிக்குள்ளே போயிடுவேன் அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்கிறீங்க. ரொம்பவே லைக் ஓகே, சம்டைம் மே ஹேப்பன். இது வந்து இதில் எந்த விதத்துலேயும் வந்து ஸ்டூடெண்ட்டோ பேரண்ட்டோ சொசைட்டி நம்ம யார் மேலேயும் தப்பு கிடையாது. இது வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்து போச்சு, நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம ரியாலிட்டியில் நம்ம மூவ் ஆன் தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. அண்ட் வி எக்ஸ்பெக்டட் நல்ல விஷயம் நடக்குன்றதை நம்ம நம்புவோம். ஓகேங்களா? கமெண்ட்டில் நான் பார்த்துட்டு தான் திரும்ப இதை பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்கூலில் போய் கேட்குறேன், ஸ்கூலில் ஒழுங்காக ஆன்சர் பண்ணலை. ஏன்னா வந்து ஸ்கூலுக்கே பெருசாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க சிபிஎஸ்சி சைட்லேருந்து மெயிலோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 4-5 தடவை வந்து சிபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, ஒரு 5-6 தடவை பண்ணிங்கன்னா அவங்க காலை எடுத்து பேசுகிறாங்க. பட் பேசுகிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய கடுப்பாகுது. அவங்கக்கிட்ட வந்து நானும் எவ்வளோ சொல்லி 5 நிமிஷம் வெயிட் பண்ணி, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஓகே, அது வந்து சிபிஎஸ்சியில் தயவு செஞ்சு வந்து இங்கிலீஷ் பேசுகிற பர்சன், நான் வந்து தமிழ் பேசுகிற பர்சன் கேட்கல, இங்கிலீஷ் பேசுகிற பர்சன் போட்டால் கூட போதும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு. 4-5 தடவை கால் பண்ணி பேசி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குறது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஜூலை 15th எக்ஸாம் இருக்கிறதுக்கு 90% சான்சஸ். அது வந்து இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. ஐ மீன் லைக் என்னென்னா, இந்த ப்ராப்ளத்தால் கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க அந்த டேட் சொல்கிறது. எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. நம்ம ஆனால் வந்து ரீவேல்யூவேஷனில் நமக்கு பெஸ்ட்டாக வர்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணுன்றவங்களும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பயப்படாமல் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த கொஷின் பேப்பர் ஈஸியாக வரும், நல்லபடியாக இருக்கும் நம்ம நம்புவோம். ஓகேங்களா?
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ், கமெண்ட்டில் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கு பதில் சொல்லிட்டேன். இந்த எசென்ஷியல் ரிப்பீட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணுன்றது நான் திரும்பவும் நினைக்கிறேன். ஈவன் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோ வந்து சிபிஎஸ்சிலேருந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அதை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது அது நிறைய வீடியோஸு. அது ஓகே, அவங்க வந்து நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அட்லீஸ்ட் அந்த வீடியோ ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 10K 12K அப்படி பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து இதுக்கு மேலே அவர் ரிமூவ் பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரிமூவ் பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம், சரிங்களா? அண்ட் நியூஸ் சேனல்ஸ்லாம் இதை பற்றி பேசினா ஒரு நேஷ்னல் லெவல் ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் த பாயிண்ட் இஸ் லைக் ஓகே, நமக்கு நல்ல விஷயம், நல்லபடியான நியூஸ் வருன்றதை நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? பயப்படாதீங்க, பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு லைக் மேற்கொண்டு என்ன பண்ண போகிறீங்கன்றது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். இந்த மீன்வைல் இஃப் யூ ஹேவ் திஸ் 1 month அதனால் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஆர் இங்கிலீஷ் ஆக்சென்ட் ஆர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணணும்னா அதை பண்ணுங்கள். அப்படி இல்லை எடிட்டிங் கற்றுக்கிறேன்னா எடிட்டிங் கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து சம்திங் பட் லைக் இஃப் யூ ஃபீல் லைக் இதை நம்ம பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து நமக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கணும்னா அதை பண்ணுங்கள். தேவையில்லாமல் உட்காந்து இதுக்குன்னு வெயிட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நல்ல விஷயம் தான் நடக்கும், நல்லதே நடக்கும். வில் வெயிட் அண்ட் வாட்ச். நம்மளுடைய செகண்ட் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், அபேகா டாக்ஸ். அதில் சைக்காலஜிக்கல் கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.